ஓம் சக்தி. அன்னை ஆதிபராசக்தியின் அருள்வாக்கு. ஆன்மீகத்தின் மூலம் உன்னைப் பற்றி நீ தெரிந்து கொள். நீ செய்யும் நல்லது கெட்டதுதான் உனக்கு திரும்ப வரும் என்பதை புரிந்து கொள் மகளே. உன் எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி கிடைக்கிற வாய்ப்பையும் கிடைக்கிற பொருளையும் தவறவிடாமல் வைத்துக்கொள். கொடுக்கின்ற பொருளை பாதுகாப்பாக வைத்துக்கொள் மகளே. சொல்லும் வார்த்தைகளில் நிதானம் என்பது தேவை. எப்படி வேண்டுமென்றாலும் சுடும் வார்த்தைகளை தெளிக்கலாம் என்பதில்லை. நீ வார்த்தையில் என்ன தெளிக்கிறாயோ அதுவே உனக்கு அமையும் மகளே. வார்த்தையில் நிதானம் தேவை. ஐந்தறிவு என்றால் ஐம்புலன்கள் கண் தெரியவில்லை என்றால் உலகம் தெரிவதில்லை. காது கேட்கவில்லை என்றால் மௌனமாகி விடுகிறாய். வாய் பேசவில்லை என்றால் மௌனத்தையே கடைபிடிக்கிறாய் அல்லவா? அதுபோல் ஐம்புலன்களையும் ஒன்றாக அடக்குவது என்பதுதான் ஆன்மீகம். ஐம்புலன்களையும் அடக்கி ஆன்மீகத்தை வளர்த்துக்கொள். ஆன்மீகம் என்பது பிறர் பொருளை திருடுவதும் பிறர் பொருளுக்காக அழுவதும் பிறர் பொருளுக்காக ஆசைப்படுவதும் என்பது இல்லை. உன் பொறாமை பொச்சரிப்பு இவற்றை எல்லாம் விடுவதும் தான் ஆன்மீகம். பேராசை பெருநஷ்டம். பொறாமை பேராசை என்று உன் மனதில் உள்ள ஆசைகளை எல்லாம் விட்டு பொறுமை நிதானம் என்று உன் எண்ணத்தை வெளிப்படுத்தினால் உனக்கு என்ன தேவை என்பதை உரிய காலத்தில் திருப்பிக் கொடுப்பேன். தொண்டு செய், தொடர்ந்து செய். அதுவே நான் உனக்கு செய்யும் ஒளியாகும். தொண்டின் மூலமும் பக்தியின் மூலமும் தான் என்னை அடைய முடியும். வேறு எதன் மூலமும் பிறருக்காக இருப்பதாலும் போய் பேசாமல் இருப்பதாலும் இவற்றால் எல்லாம் என்னை அடைய முடியாது மகளே. அங்க பிரதட்சணம் பண்ணு. வேள்வியில் கலந்து கொள். வேள்வியை கற்றுக்கொள். உனக்கென்று ஒரு உலகம் ஆன்மீக உலகம்தான். ஆன்மீக உலகத்தில் செவ்வாடை அணிந்து தொண்டு செய்.